A very good afternoon and good evening or good morning to all of you. எத்தனை மணிக்கு இதை பார்த்தாலும் சரி, this is going to be a game changer for you. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே SA 560 that is relating to subsequent events. சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ பேசிக்காக சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை பற்றி ஒரு 5 நிமிஷம் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து we are discussing around 20 to 25 MCQs அட்வான்ஸ்டு லெவலில் ரிகார்டிங் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். இதில் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு டெல் யூ வாட் இஸ் அ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். பேலன்ஸ் ஷீட்டோட எண்டு டேட், அதாவது 31st March இந்த தேதி வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கோ எல்லாமே அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. April 1 நடக்கிற எதையுமே இந்த இயர் எண்டிங்கோடைய புக்ஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த இயர் எண்டோட புக்ஸில் இருக்க வேண்டியது 31st March முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணணும், தட் இஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஆல் த ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் April 1, 2024 and March 31st, 2025 இதுக்குள்ளே நடக்கிறத மட்டும் தான் நம்ம அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போட போகிறோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆடிட் எல்லாமே. ஸோ April 1st of 2025 ஆரம்பித்து அந்த வருஷங்களில் இனிஷியலி ஒரு 60 நாள் 70 நாள் நடக்கிற எதையுமே நீங்கள் மார்ச் எண்டில் கொண்டு போய் போடணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. புரியுதா? இது ஏன் மேடம் நம்ம பேசுகிறோம், இந்த டாபிக் ஏன் வருது அப்படின்னா, ஏன்னா 31st March உங்களுக்கு வந்து இயர் வந்து முடியுது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அன்னையோட நீங்கள் கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணுறீங்க. பட் ஆடிட்டர் உள்ளே வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு 60 நாள் ஆகும். இமேஜின் அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு May 30 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த April 1 May 30 இருக்கு இல்லையா, இந்த 60 நாட்களுக்குள்ளாக இல்லை 61 நாட்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஈவெண்ட்டை நம்ம இந்த இயர் எண்டு புக்ஸில் ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிறது தான் இந்த என்டையர் SA 560 ஒரு க்ரக்ஸே அதுதான். அப்போது நம்ம April 1 May 30 வரைக்கும் எவ்வளவோ நிகழ்வுகள் நடக்கும், எவ்வளவோ டிரான்சாக்ஷன்ஸ், எவ்வளவோ ஈவெண்ட்ஸ் நடக்கும். April 1 காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷான இயர், அந்த வருஷங்களுக்குன்னு அந்த வருஷத்துக்குன்னு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ், ஐடியாஸ், பாலிசிஸ், இம்ப்ளிமெண்டேஷன், எக்ஸிக்யூஷன், அதுக்கு மானிட்டர் பண்ணுறதுலேருந்து இன்னும் சேல்ஸ், பர்ச்சேஸ், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னு எவ்வளவோ ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் நடக்கும் April 1, 2025 இப்போ அந்த 60 நாள், அதாவது இந்த May 30 என்ன பண்ண போகிறாரு, ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்க போகிறார். என்ன ரிப்போர்ட்டு? ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க போகிறார். இந்த ஆடிட் ரிப்போர்ட் எந்த வருஷத்துக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24-25 வருஷத்துக்கான இந்த ஆடிட் ரிப்போர்ட் May 30 தான் அவர் கொடுக்குறாரு. அப்போ இந்த April 1 May 30 வரைக்கும் அவர் எதை ஆடிட் பண்ணுவாருன்னா, இந்த April 2024 2025 March வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்தும் சாம்பிள் எடுத்து எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி he will give reasonable assuranceலாம் இருக்கா என்ன எதுன்னு பார்த்துட்டு ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இல்லையான்னு பார்த்து ஒப்பீனியன் கொடுப்பார். பட் அந்த ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு அவர் எடுத்துக்கிற டைம் அப்படிங்கிறது மார்ச் எண்டு தானே உங்கள் புக்ஸே முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் ஆடிட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு எப்படியும் 40-50 நாள் ஆகிடுது. ஸோ இமேஜின் May 30th இஸ் த டே த ஆடிட்டர் இஸ் கிவிங் தி ஆடிட் ரிப்போர்ட். இப்போ இந்த April 1 May 30 வரைக்கும் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் எவ்வளவு நிகழ்வு நடக்கும். அப்போ அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது அதை கொண்டு போய் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சேர்க்கணுமான்னு கேட்டால் ஃபஸ்ட் ஆன்சர் வந்து தேவையில்லை. எதுக்கு பண்ணணும்? அதுக்கு தானே நம்ம 2 பீரியாடிசிட்டி கான்செப்ட் வச்சு 2ஆக பிரிக்கிறோம். இது இந்த பீரியட் அந்த பீரியட் பிரித்து போட்டுட்டோம். அப்புறமும் ஏன் நீங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பாருங்கள், I'll tell you. ஸோ April 1 ஆரம்பிக்குது, ஓகேவா? April 1 May 30 வரைக்கும் he is conducting the audit. அந்த ஆடிட் பண்ணும்போது அந்த in betweenல there are so many events happening, எவ்வளோ ஈவெண்ட்ஸ் ஹேப்பன் ஆகுது. அதில் எதெல்லாம் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ், ஜென்ரலாகவே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்னா என்ன தெரியுமாமா? 31 மார்ச், ஓகேவா? 31 மார்ச் 2025 ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குற டேட்டு 30 மார்ச், 30 மே, இந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாமேலாம் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் கிடையாது. பிட்வீன் திஸ் 31st March and 30th May நடக்கக்கூடிய விஷயங்கள் எது வந்து போன வருஷத்தை பாதிக்குமோ அதுதான் வந்து சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம எப்படி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை 2ஆக பிரிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்டிங் ஈவெண்ட், நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டுன்னு 2ஆக பிரிப்போம். அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டுன்னு என்ன? அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட் அன்றைக்கி முன்னாடியே வந்து இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நீங்கள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, 40 கோடி ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறீங்க. பட் March 31 நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க 40 கோடி வரும்னு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் பிலீஃப் இருக்குல்ல, நீங்கள் ஏதோ பிலீவ் பண்ணுறீங்களா, தெர் வாஸ் சம் கண்டிஷன் எக்ஸிஸ்டிங் ஆன் தட் டேட். நம்ம 40 கோடி வரும் நீங்கள் நம்புறீங்க. பட் May 30 முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, May 28 கிட்ட தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து
40 கோடி வராது, அவங்க கொடுக்குறது 28 கோடி தான் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் கிளைமில் அப்படின்னு தெரியுது. அப்போ மார்ச் 31 உங்களுக்கு டவுட்டாக இருந்த விஷயம் மே 30 ஆடிட்டர் சைன் போடுறதுக்கு முன்னாடி தெளிவு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஏன் இன்னமும் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் 28 கோடின்றதை இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கணும்? ஸோ கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது, கேள்வி இருக்குது, பதில் தான் கிடைக்கல. என்ன சொல்கிறாங்க? கேள்வி அப்படிங்கிறது எப்போ இருக்குது? 31 மார்ச்சே ஒரு கேள்வி எழுந்துருச்சு அந்த இடத்துல. இது என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பட் பதில் தெரிலனா அதுக்கான பதில் அந்த 60 நாட்களுக்குள்ளே தெரிஞ்சிருச்சுன்னா, 60 நாளுங்கிறது ரிப்போர்ட் கொடுக்குற டேட்டு. ஸோ ரிப்போர்ட் கொடுக்குற டேட்டுக்கும் அந்த லைக் வாட் மார்ச் 31 நடுவில் இருக்க கேப்பில் உங்களுக்கு விடை தெரியாத ஒரு கேள்வி அந்த மார்ச் 31 எக்ஸிஸ்ட் ஆகி இருந்தால், அதற்கான பதில் அந்த 60 நாட்களுக்குள்ளாக கிடைத்தால், அதை நீங்கள் தாராளமாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எடுத்துகிட்டு போய் டெபிட் கிரெடிட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இதுவே மார்ச் 31 இப்படி ஒரு விஷயம் நடக்க போதுனே உங்களுக்கு தெரியாது, யூஆர் டோட்டலி க்ளூலெஸ். நீங்கள் நார்மலாக அது பாட்டுக்கு மார்ச் 31 முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த 60 நாளில் நடுவில் ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. அந்த விஷயம் வந்து ப்ராபப்ளி ஒரு போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதா இருக்கலாம், டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ டிவிடெண்ட் டிக்ளரேஷன் அந்த மாதிரி ஏதோ இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஈவெண்ட் நடக்க போதுன்னு உங்களுக்கு மார்ச் 31 யூ நெவர் ஹேட் எனி க்ளூ, எந்த ஒரு கேள்வி இருக்கான பதில் இல்லைன்ற மாதிரி எந்த தவிப்பும் இல்லை. ஸோ இந்த நிகழ்வு முற்றிலும் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது ரொம்ப மெட்டீரியலாக ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பட்சத்தில் அதை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட இந்த இயர் எண்டிங் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் இயர் எண்டிங் இருக்கு இல்லையா, அதாவது 24-25 இயர் எண்டிங் இருக்கு இல்லையா, அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் போய் டிஸ்க்ளோஷராக கொடுக்கலாம். இதுதான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அண்ட் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு. இதை ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் வந்து எஸ்ஏ 560 நிறைய கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஆடிட்டருக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு இல்லையா 30 மே, அதுக்கு முன்னாடி எது நடந்தாலும் அவர் பொறுப்பு. சம்டைம்ஸ் 30 மே வந்து அவர் ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ணிவிடுவார். சைன் பண்ணிவிட்டு யார்கிட்ட கொடுத்துருவார்? தட் இஸ் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துருவார். மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 5 ஜூன் தான் அதை மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஃபுல்லாக வந்து பப்ளிக் டொமைனில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை செபி கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறாங்க, ஒரு வாட் எவர் ஆர்ஓசி கிட்ட சப்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மேட் பப்ளிக், த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்ஸ் ஆர் மேட் பப்ளிக், அது ஜூன் 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுனா இந்த மே 30 நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்து முடிச்சிட்டிங்க, ஜூன் 5 அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு 5 நாள் இருக்குது. இந்த 5 நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த விஷயம் ஒருவேளை ஒரு கேள்விக்கான பதிலாக இருக்கலாம், இல்லை கேள்விக்கான பதிலாலாம் இல்லை, ஆனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஈவெண்ட்டு தான், அதை நம்ம ஜஸ்ட்டு டிஸ்க்ளோஷர்லையாவது போடணும் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி தோணுச்சுன்னா 5 இவங்க பப்ளிக் டொமைனில் அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்க்ளோஷர் பண்ண சொல்லுங்கள், இல்லை அதுக்கேற்ற மாதிரி அமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுனா பப்ளிக்கு போல இல்லையா, ஸோ 30th மே நீங்கள் ஒரு சைனை போட்டுட்டு அதுக்கப்புறமா 4வது மே உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன் 4வது ஜூன் உங்களுக்கு ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா எப்போ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க அமெண்ட் பண்ணிட்டாங்களோ 4th ஜூன் போட்டு சைனை போடுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் டியூவல் டேட்டட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். டியூவல் டேட்டட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும்னா ஆடிட்டர் ரிப்போர்ட் டேட்டுன்னு இருக்குல்ல, ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குற டேட், அந்த டேட்டுக்கும் அந்த கம்பெனி வந்து அந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பப்ளிக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் த, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கலி திஸ் இஸ் கால்ட் அஸ் பிஃபோர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இஷ்யூடு டு த பப்ளிக். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பப்ளிக் டொமைனில் அவைலபிள் ஆக்கிறதுக்கு முன்னாடி, பட் ஆடிட் ரிப்போர்ட் டேட்டுக்கு அப்புறம். அப்போ 30th மேக்கு அப்புறம், ஆனால் 5th ஜூனுக்கு முன்னாடி நடுவில் நடக்குதுன்னா டியூவல் டேட்டிங் பண்ணலாம். இல்லை அவங்க கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக அமெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பழைய ரிப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, அதை வந்து 30th மே ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை டெலிட் பண்ணிட்டு டேரெக்டாக ஜூன் 4 போட்டு ஃப்ரெஷ் ரிப்போர்ட்டாகவும் கொடுத்தலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் டேட் என்னவாக இருக்கும், மே 30 இருக்கும். ஓகே, மே 30 இருக்கும். அவங்க பப்ளிக்கு கொடுத்த டேட் வந்து ஜூன் 5 இருக்கும். ஜூன் 5 அவங்க பப்ளிக்கு கொடுத்துருப்பாங்க. ஜூன் 5க்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆனால் அதில் வந்து ஆடிட்டருக்கு எதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால், ஆக்சுவலாக ஆடிட்டரோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த டேட்டோட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஓவர் பை த டேட் ஹீ சைன்ஸ் த ரிப்போர்ட். அன்றைக்கே அவரோட என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு வேளை இந்த பிட்வீனில் ஏதாவது ரொம்ப மெட்டீரியலான விஷயம் நடந்தால் அவங்க அதை அமெண்ட் பண்ணாங்கன்னா புது ரிப்போர்ட் கொடுப்பாரு. அதேமாதிரி ஜூன் 5 அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. அதாவது பப்ளிக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு தெரிய வருது ஏதோ ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜூன் 5 அப்புறம் தெரிய வந்தாலும் கூட அது எது இன்பிட்வீன் எந்த நாட்களுக்குள்ளே நடந்ததாக இருக்கணும். 31st மார்ச்சுக்கும் 30 தானே நீங்கள் வந்து ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தீங்க. இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளே நடந்த விஷயம் இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளே தெரிய வந்துருச்சுன்னா ரிப்போர்ட் கொடுத்துருவீங்க. ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 30 நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க.
கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய வருது, பிஃபோர் பப்ளிக் இஷ்யூக்கு முன்னாடி, தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மக்களுக்கு பொது வெளியில் அதை பப்ளிக் டொமைனில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா, அப்போது எப்படி தெரிய வரணும்? 30ஆம் மேக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தெரிய வரும்போது அது நீங்கள் டியூவல் டேட்டிங்கோ அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட கொடுத்துக்கலாம். 5ஆம் ஜூனுக்கு அப்புறமா யூ கம் டு நோ அபவுட் தெர் இஸ் சம் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு, அட்ஜஸ்டிங்கோ நான் அட்ஜஸ்டிங்கோ எப்படினாலும் ஓகே, அது உங்களுக்கு தெரிய வருதுன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஈவெண்ட்டுமே 31 மார்ச்லேருந்து 30th மேக்குள்ளே நடந்த விஷயமா இருந்து அது உங்களுக்கு தெரிய வர டேட் வேணால் ஜூன் 5க்கு மேலே தெரிய வந்தால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்டே கேட்கலாம், என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மக்களுக்கு கொடுத்தாச்சு, இப்போ பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராட் வேலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது வெளியில் தெரிஞ்சிச்சு, நீங்கள் என்ன அமெண்ட் பண்ண மாட்டீங்களா எஃப்எஸ்ன்னு கேளுங்க. அமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி புது ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு திஸ் இஸ் த நியூ ஆடிட் ரிப்போர்ட், ஓல்டர் டிஸ்கார்ட் பண்ணுங்க சொல்லி பப்ளிக் கொடுங்க. அவங்க வந்து நான் அமெண்ட்லாம் பண்ண மாட்டேன், நான் அப்படியே தான் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி நான் ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணேன், 30th மே நான் சைன் பண்ணி கொடுத்தேன், பட் ஜூன் 5 உங்களுக்குலாம் ரீச் ஆகிடுச்சு, எஃப்எஸ் ஆடிட்டட் எஃப்எஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, பட் ஜூன் 10 தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வேலை நடந்திருக்குன்னு உள்ள தெரிய வருது. அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து ஆடிட் பண்ண முடியும், ஆனால் அவங்க அமெண்ட் பண்ணலை, அமெண்ட் பண்ணாததுனால என்னால் ஃப்ரெஷ்ஷாக ஆடிட் பண்ண முடியல. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் அட் லார்ஜ் அவங்களோட மாஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் இருக்கிறதுனால எனக்கு என்ன விஷயம் தெரிய வந்துச்சோ அதை நான் உங்களுக்குலாம் தெரியப்படுத்துகிறேன். ப்ளீஸ் டோன்ட் டிபெண்ட் அப்பான் த ஒரிஜினல் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சப்ளை டு யூ ஆன் June 5 அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு முடிச்சணும். ஸோ பேசிக்காக இதுதான் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் குவிக் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு குவிக் ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். இப்போ we are going to discuss about the question and answers. question and answers பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஃபியூ கொஷின்ஸ் வந்து கொஞ்சமாக ஈஸியாக இருந்து அப்படியே கொஞ்சமாக டஃப் ஆகும். ஓகே, எல்லாமே அட்வான்ஸ்டு தான், பட் அந்த அட்வான்ஸ்டே நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா 2 செக்ஷனாக பிரித்து ஃபர்ஸ்ட் இருக்க 12 to 13 கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, அதுக்கப்புறம் இருக்குது இன்னும் கொஞ்சமே வந்து இன்னும் நல்லா அட்வான்ஸ்டாகவே இருக்குது. ஓகே, கொஷின்ஸ் படிக்கலாமா? ஓகே, நம்பர் 1, an auditor of Z Limited completed the audit field work on 20th April. Audit field work எப்போ முடிக்கிறார்? 20th April ஆடிட்டோட ஒர்க்கை முடிக்கிறார். And he is scheduled to sign the audit report on 30th April. 30th April அவர் ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ண வேண்டிய தேதி. On 28th April the company receives a legal notice. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எந்தெந்த டேட்டுக்கு நடக்குது? This is happening before the date of audit report. பிஃபோர் த டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் நடக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இது வந்து ஒரு இது வந்து அட்ஜஸ்டிங்காக நான் அட்ஜஸ்டிங்காக தான் நீங்கள் பிரிக்கணும். இப்போ திஸ் இஸ் டெஃபினெட்லி அ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். ஏன்னா ஆடிட் ரிப்போர்ட் டேட்டுங்கிறது 30th April. உங்களுக்கு விஷயம் தெரியாது 20th April தெரிய வந்துருச்சு. என்னது? யூ காட் அ லீகல் நோட்டீஸ் கன்ஃபர்மிங் அ மெட்டீரியல் கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி தட் எக்ஸிஸ்டட் அட் த பேலன்ஸ் ஷீட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு கேள்விங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அதாவது நமக்கு கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி இவ்வளோ வருமோ வராதோ அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியில் இருக்கீங்க. அதுக்கான பதில் உங்களுக்கு 31st March அன்றைக்கி தெரியல. பட் எப்போ தெரிய வந்திருக்குன்னா யூ கம் டு நோ அபவுட் தி ஆன்சர் ஒன்லி ஆன் 28th April. இது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தான். ஸோ இதில் வந்து டிஸ்கஷனே கிடையாது. திஸ் இஸ் அன் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். மற்றெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தது எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன், நான் PDF ஷேர் பண்ணுறேன். எனக்கு வாட்ஸ்அப் நம்பர், மை வாட்ஸ்அப் நம்பர் இஸ் 9677590232. உங்களுக்கு PDF வேணும்னா இந்த நம்பருக்கு ஹாய் மேம் ஐ வாண்ட் PDF அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது, which of the following procedures would least likely be performed by the auditor to identify the subsequent events? See, 31st March அப்புறம் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணுற தேதிக்கு முன்னாடி 30 நாள் 40 நாள் என்ன கேப் வேணாலும் இருக்கலாம், இல்லை 60 நாள் கூட இருக்கலாம். அந்த இடைப்பட்ட காலங்களில் ஏதாவது நடந்திருக்கா? அந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை இவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக அட்ஜஸ்டிங்காவோ நான் அட்ஜஸ்டிங்காவோ கரெக்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அஸ் அன் ஆடிட்டர் நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்போம். இப்போ அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்பே கிடையாது. அது என்னென்னு பார்த்துலாமா? நம்பர் 1, மினிட்ஸ் புக்கை படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக எதை பற்றி தெரியும்? ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட் நடந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அடுத்தது, அப்டெய்னிங் மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன். SA 580 படி மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் வாங்குங்க. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லணும்? ஆடிட்டர் டே ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் முடியுதே 31st March, அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் சைன் போடுற டேட் 30 April. இந்த இடைப்பட்ட காலத்து 30 நாளில் எங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை பற்றி ஏதாவது பதில் கிடச்சிருந்தாலோ இல்லை ஃப்ரெஷ்ஷான இன்ஃபர்மேஷன் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தாலும் அதை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வாயால் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும். அதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன். அது கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு தெரிய வருமா? தெரிய வரும். 3வது, லேட்டஸ்ட் இன்டரிம் ரிப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டரிம் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, தட் இஸ் இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு. அதாவது மார்ச் எண்டு அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சியா, அதுக்கப்புறம் ஏப்ரல் மே ஜூனுக்கு அந்த 3 மாதத்துக்கு ஒரு குவார்ட்டர் இருக்குல்ல, அந்த குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஆடிட் நடக்கும்ல, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இதையே சேல்ஸும் பர்ச்சேஸும் கரெக்டாக கட் ஆஃப் ப்ரொசீஜரில் இருக்கா? 31 மார்ச் வரைக்கும் நடந்த சேல்ஸை தான் இந்த வருஷம் போட்டிருக்காங்களா, இல்லை ஏப்ரல் 1 2 நடந்தே இல்லை ஏமாற்றி போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேர் கட் ஆஃப் டேட்டு, கட் ஆஃப் ப்ரொசீஜர்னு பேர். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணால் உங்களுக்கு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிய வருமானு கேட்டால் தெரிய வராது. ஏன்னா திஸ் இஸ் டோட்டலி irrelevant அப்படிங்கிறதுனால. அதனால தான் பர்ஃபார்மிங் த கட் ஆஃப் டெஸ்டிங் ஆஃப் சேல்ஸ் ஆர் பர்ச்சேசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் நடந்த ஏதாவது சேல்ஸை இவங்க தூக்கிட்டு வந்து இதுக்கு முன்னாடி மாதம் போட்டாங்களா இல்லையா நீங்கள் செக் பண்ணுறீங்களா, அதுக்கு பேர் கட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் தட் இஸ் நாட் அட் ஆல் ரெலவெண்ட் டு தி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு ரெலவெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடந்திருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் வந்து ஆப்ஷன் நம்பர் டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் பர் SA 560, ஓகேவா, ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் சீசஸ் ஆன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ரிவிஷன் கொடுக்கும்போதே சொல்லியிருக்கேன், ஆடிட்டருடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னைக்கு பக்காவாக முடியுதுன்னா அவர் ஆடிட் ரிப்போர்ட் டேட்டுன்னு அந்த டேட்டில் சைன் போட்டு கொடுக்குறாரு, அதோட அவரோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வர ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே பார்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் ரிப்போர்ட் டேட் அப்போ நீங்கள் வந்து பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்லாம் பார்த்து எல்லாம் பக்காவாக நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்து முடிச்சிட்டிங்க. ஆடிட் ரிப்போர்ட் டேட்டுக்கு அப்புறமா ஆனால் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ டேட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூன்னு என்னது, ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மேனேஜ்மெண்ட் வந்து மக்களுக்கு இஷ்யூ பண்ணுவோம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அந்த டேட்டுக்கு முன்னாடி எதாவது தெரிய வருதுன்னா உடனே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குமான்னு கேட்டு தேவையே கிடையாது. அந்த AR டேட்டுக்கும் AFS இஷ்யூ டேட்டுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம் ரொம்ப மெட்டீரியலாக இருந்தால், ஒருவேளை இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரிய வந்ததுதான் நான் இப்படி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்க மாட்டேனே அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு ஈவெண்ட்டு இந்த இடைப்பட்ட நாட்களில் நடந்திருந்தால் மட்டும்தான் யூ ஹாவ் டு டேக் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மக்களுக்கு இஷ்யூவே பண்ணியாச்சுப்பா, AFS இஷ்யூ பண்ணியாச்சு எல்லாருக்கும். இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது, அப்பயும் உங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கிடையாது. இஃப் இட் இஸ் மெட்டீரியல் யூ வில் டிஸ்கஸ் வித் TCWG. அதுக்கப்புறம் அவங்க அமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் புது ரிப்போர்ட் கொடுப்பீங்க, இல்லைனா விட்டுருவீங்க. அதே மாதிரி இந்த ஆடிட் ரிப்போர்ட் டேட்டுக்கும் இந்த AFS இஷ்யூ பண்ணுறதுக்கும் நடுவில் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டியூவல் டேட் கொடுத்து ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஏன்னா எப்படி நீங்கள் 30 மே வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் ஜூன் 5 இவங்க வந்து மக்களுக்கு அந்த இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னா இந்த இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் ஜூன் 3 கூட என்ன பண்ணலாம், ஆடட் இன்னொரு டேட் ஒன்று ஆட் பண்ணி அங்கே ஒரு சைனை போட்டு இந்த மாதிரி இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு 2 சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் தெரிய வந்துச்சு, அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லை நான் டிஸ்க்ளோஷரோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத போட்டு அது ரிலேட்டடாக ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி 2 ஆடிட் ரிப்போர்ட் டேட்டு 2 சைன் போட்டுருணும். இதுக்கு பேர் டியூவல் டேட்டிங்னு பேர், நம்ம அதை லேட்டரான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஆடிட்டரோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ முடியுது அப்படின்னு கேட்டால் என்னைக்கு அவர் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறாரோ அன்னையோட அவரோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் பண்ணுறதுலாம் ஒரு பார்ஷியலாக, இஃப் இட் இஸ் மெட்டீரியல், இஃப் த கம்பெனி இஸ் அமெண்டிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வருது, ஒரு மெட்டீரியலான இன்ஃபர்மேஷன் தெரிய வருது, ஆஃப்டர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் நமக்கு ஒரு மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஆனால் FS அவங்க அமெண்டே பண்ணலை, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள்கிட்ட தெரிவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு, பட் நம்ம எப்படி புது ரிப்போர்ட் கொடுக்க முடியும்? அவங்க FS வந்து அமெண்ட் பண்ணி கொடுத்தா தான் நம்ம புது ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னையோட, இது வந்து பயங்கரமான எக்ஸாம் ட்ராப்புமா, இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம், ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா நடந்துச்சுன்னா நம்ம இதை செய்யணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா நடந்தால் ஆடிட் இப்படி பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க மக்களுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு ஃப்ராடோ எரரோ தெரிய வருது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஏகப்பட்ட விஷயங்கள் வரும்போது எல்லா பாயிண்ட்லையும் எதாவது ஒன்று பண்ணுற மாதிரியே வரும். அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், ஓகே ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். அப்படிலாம் இல்லை, டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் தான் ஃபைனல் டேட், அதுக்கப்புறம் நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லைன்னு சொல்லணும். ஓகேவா? சில பேர் வந்து எக்ஸாமில் என்ன ஆன்சர் பண்ணுவாங்க, டேட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இஷ்யூடு, அந்த மாதிரிலாம் நினச்சிப்பாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு இட்ஸ் டோட்லி ராங். ஓகே, இல்லைனா AGMக்கு போய் அவங்க பார்க்குற வரைக்கும் நம்ம பொறுப்பாக, அதெல்லாம் எந்த பொறுப்பும் நம்மளுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், 4th கொஸ்டின் பார்க்கலாமா. PQR லிமிடெட் டிக்ளேர்டு டிவிடெண்ட். நான் டிவிடெண்ட் மட்டும் ஒன்றையும் சொல்லிடுறேன். டிவிடெண்ட் டிக்ளரேஷனை மார்ச் 31 பண்ணிட்டாங்கப்பா, அதுக்கப்புறமா பே பண்ணுறாங்கன்னா அது அட்ஜஸ்டிங் இவெண்ட்டை கொண்டு வாங்க. டிக்ளரேஷன்லாம் எதுவுமே பண்ணலை, மார்ச் 31 அன்றைக்கி நாங்கள் வந்து டிவிடெண்ட் டிக்ளேரும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. டிக்ளரேஷனே 31 மார்ச்க்கு அப்புறம் தான் நடந்திருக்குண்ணா, அது வந்து ஜஸ்ட் டிஸ்க்ளோஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. இல்லை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் 31 மார்ச்சுக்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், பேமெண்ட் தான் நான் வந்து அதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன், ஆடிட் ரிப்போர்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது கொண்டு வந்து அட்ஜஸ்டிங் இவெண்ட்டாக போடுங்க, அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கொண்டு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா. PQR லிமிடெட் டிக்ளேர்டு டிவிடெண்ட். ஓகே பண்ணிக்கோங்க, டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இப்போ 25 ஏப்ரல், அதாவது மார்ச் 31க்கு அப்புறமா தான் பண்ணியிருக்காங்க டிக்ளரேஷனே.
அப்போ கண்ணை மூடிட்டு இல்லைன்னா நம்ம போட்டுடலாம் திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் கிடையாது, இட் இஸ் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஏன்னா டிக்ளரேஷனே இவங்க 31 மார்ச்சுக்கு அப்புறம் தான் போட்டிருக்காங்கன்றதுனால தெர் வாஸ் நோ கேள்வி ஆஃப் 31 மார்ச் அன்னைக்கு டிக்ளரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கேள்வி இருக்குது, டிக்ளேர் பண்ணியிருந்தாங்களே பே பண்ணாங்களா இல்லையா, என்ன பே பண்ணாங்களோ இல்லையோ தெரியலையன்ற ஒரு how do you call that, ஒரு ஏவா பியா சிஆர் டி அப்படின்னு இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை, டிக்ளரேஷனே அவங்க எப்போ பண்ணியிருக்காங்க 31 மார்ச்க்கு அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஆன் May 5th என்ன சொல்கிறாங்க, மே மாதம் 5ஆம் தேதி, விச் மீன்ஸ் on May 5th after the audit report dated. அப்போ audit report date என்னமா, audit report date 30th April. ஓகேவா, அதுக்கப்புறம் 5th May பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. what are they talking about? 5th May பற்றி they are talking something about 5th May. 5th May அன்றைக்கி ஒரு பெரிய ஃபயரா, 40% ஆஃப் த இன்வென்ட்ரி அழிச்சிடுச்சு அந்த ஃபயர். அப்போ இது எப்போ நடக்குது, 5th May தான் நடக்குது. ரிப்போர்ட்டே நீங்கள் எப்போ கொடுத்து முடிச்சிட்டிங்க, 30th Aprilக்குள்ளே ரிப்போர்ட்டே கொடுத்து முடிச்சிட்டிங்க. ஒருவேளை இந்த இன்வென்ட்ரியோடைய ஃபயர் வந்து 31ஆம் தேதி மார்ச்சுக்கு முன்னாடி நடந்து அதுக்காக நீங்கள் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் பணம் எவ்வளோ வருமோ என்னமோ ஏதோன்னு தெரியாமல் ஒரு திண்டாட்டத்தில் இருந்து அதுக்கான முடிவு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரிப்போர்ட் டேட்டுக்கு முன்னாடி, ஆடிட் ரிப்போர்ட்டை ஆடிட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிளைம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா on 5th May 2025 அந்த அன்னைக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், அதாவது ஆடிட் ரிப்போர்ட்லாம் இஷ்யூ கொடுத்துட்டாங்க, ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு, ஆனால் இன்னும் அதை வந்து மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் செலுத்தலை. ஏன்னா 10th May அன்னைக்கு தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ 10th May இஸ் த டேட் வென் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டேக்கன் டு ஹோம், யாருக்கு, மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எப்போ நடந்திருக்கு, 5th May நடந்திருக்கு. இது வந்து 31st மார்ச்சுக்கு முன்னாடி நடந்திருந்தால் அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு, 31st மார்ச்சுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு, ஃபயர் ஆக்சிடென்ட்டு அப்புறம் தான் நடந்திருக்கு. அதனால் இந்த விஷயம் ஜஸ்ட்டு டிஸ்க்ளோஷரில் கொடுத்தா போதும், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம். ஆனால் அந்த டிஸ்க்ளோஷரில் கூட இவங்க 30th April ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டதுனால இவங்க டிஸ்க்ளோஷரில் கூட அதை கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு 40% ஆஃப் த இன்வென்ட்ரி எரிஞ்சு போச்சுன்றதை அவங்க டிஸ்க்ளோஸே பண்ணலை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். இது உங்களுக்கு எப்போ தெரிய வருது, ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு, 10th அன்னைக்கு வந்து எஃப்எஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க மக்களுக்கு. பட் 10th முன்னாடி உங்களுக்கு 5ஆம் தேதி மேவே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணணும், நம்ம சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டாக இதை கன்சிடர் பண்ணி இதில் வந்து நம்ம ஏன்னா இது வந்து சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் தானே, 5th May தெரிய வந்திருக்கு. ஆனால் அது எப்போ நடந்திருக்கும், 31 மார்ச்சுக்கும் 30th ஏப்ரலுக்கும் நடுவில் இது நடந்திருக்கு. அதனால் இது கன்ஃபார்மாக ஒரு டிஸ்க்ளோஷர் ஐட்டம் தான், நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தான், டிஸ்க்ளோஷர் ஐட்டம் தான். ஆனால் இதுக்கு நம்ம எப்படி ரிப்போர்ட் கொடுக்கணுன்றது மட்டும் பாருங்கள். ஆக்ஷனே தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, ஆக்ஷன் வேணும். ஏன்னா ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மக்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விஷயம் தெரிய வந்துட்டதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் TCWG கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 40% ஆஃப் இன்வென்ட்ரி எரிஞ்சு போச்சு, விச் மீன்ஸ் இட் இஸ் அ மெட்டீரியல் திங். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஸ் ஆன் ஆடிட் ரிப்போர்ட் டேட். அதுக்கப்புறம் ஏதாவது தெரிய வந்ததுன்னா அது மெட்டீரியலாக இருந்தால் மட்டும் தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். இந்த இடத்துல 40% இன்வென்ட்ரி எரிஞ்சு போச்சு, இட் இஸ் மெட்டீரியல். அதனால் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட என்ன சொல்கிறோன்னா ஒழுங்கு மரியாதையாக அதை டிஸ்க்ளோஷராக எஃப்எஸ்ல கொடுன்னு சொல்கிறோம். அவங்களும் அதை ஒரு டிஸ்க்ளோஷராக எஃப்எஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று டியூவல் டேட்டை போட்டுட்டு 30th April போட்டு ஒரு சைனு, 5th May போட்டு அந்த அடிஷ்னலாக என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணாங்களோ அதுக்கு ஒரு சைனை போட்டு கொடுத்துடலாம். ஒன்று டியூவல் டேட்டிங்கை கொடுங்க. சப்போஸ் டியூவல் டேட்டிங் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ ஃப்ரெஷ்ஷாக ஆடிட் ரிப்போர்ட் கூட கொடு, ஓகேவா, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கூட கொடு. ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக அமெண்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நோ ஆக்ஷன் ரிக்வயர்டான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, ஆக்ஷன் இஸ் ரிக்வயர்ட். விட்ரா ஆடிட் ரிப்போர்ட், அதை எப்படி விட்ரா பண்ண முடியும், உனக்கு ஆடிட் ஒப்பீனியன் கொடுத்து தான் ஆகணும். இஷ்யூ அ நியூ ஆடிட் ரிப்போர்ட் வித் ரிவைஸ்ட் ஒப்பீனியன். சி இங்கே ஒப்பீனியன் ரிவைஸ் பண்ணணுமா இல்லையாங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஏன் நம்ம ரிவைஸ் பண்ணணும் ஒப்பீனியனை, அவங்க தன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு நடந்த உண்மையை அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் போட்டுட்டாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு அதை போய் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம், ரிவைஸ்லாம் நம்ம பண்ண போகிறதே இல்லை, இருக்கிற ஒப்பீனியனை அப்படியே தான் கொடுத்துருக்க போகிறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது ஒன்றும் நம்ம மெட்டீரியலான விஷயன்றதுனால நம்ம வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம், உள்ளே முடிஞ்சிருச்சு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அவங்க தனக்கு நடந்த விஷயத்தை ஃபயர் ஆக்சிடென்ட்டாக அங்கே ஒத்துக்கிட்டதுனால உள்ளபடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்மை நிலவரத்தை சொல்கிறதுனால நம்ம அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? தட் இஸ் இந்த விஷயத்தை தவிர மற்றதுக்கெலாம் நீங்கள் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அவங்க கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ டியூவல் டேட்டிங்கை போட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது, which of the following is not an example of adjusting event? இப்போ நீங்கள் கீழே படிச்சுட்டே வாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது அட்ஜஸ்டிங் எது நான் அட்ஜஸ்டிங்னு போட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஸ்டினை படிங்க, அப்போ தான் புரியும். இல்லைனா ஒவ்வொன்றையும் படிக்கும்போது மேலே என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன், செட்டில்மெண்ட் ஆஃப் அ கோர்ட் கேஸ் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். பேலன்ஸ் ஷீட் டேட்க்கு அப்புறம் கோர்ட் கேஸ் செட்டில் ஆயிடுச்சு.
கன்ஃபர்மிங் த லைபிலிட்டி எக்ஸிஸ்டிங் அட் இயர் எண்ட், இது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். அடுத்தது ஏன்னா எக்ஸிஸ்டிங் நானே கொடுத்துட்டான் பாருங்கள். டிஸ்கவரி ஆஃப் ஃப்ராட் ஆர் எரர் அஃபெக்டிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு ஃப்ராடையோ எரரையோ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் டிஸ்கவரி ஆஃப் ஃப்ராட் ஆர் எரர் அஃபெக்டிங் த எஃப்எஸ்னா என்ன அர்த்தம்? மார்ச் 31க்கு முன்னாடி நடந்தால் தான் தட் வில் அஃபெக்ட் எஃப்எஸ். அதனால இதுவும் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தான். மூணாவது, மேஜர் கஸ்டமர், உங்களோட மேஜர் சன்ட்ரி டேட்டாரில் யாரோ ஒருத்தர் பேங்க்ரப்ட் ஆகிட்டார் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட். பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் தான் அவர் பேங்க்ரப்ட் ஆயிருக்கு. ஆனால் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க? அவர் காசு தருவாருன்னு யோசிச்சிருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக இது ப்ரீ இயர் கண்டிஷன்ஸ்ன்றதுனால இதுவும் அட்ஜஸ்டிங் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை படிக்காமே போட்டுடலாம், இது நான் அட்ஜஸ்டிங். ஏன்னா லாஸ் ஆஃப் பிளான்ட் டியூ டு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட்டு ஒரு லாஸ், ஒரு ஃபயரோ தெஃப்டோ ஏதோ நடந்திருக்கு. பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் டேட்டுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கே தவிர அதுக்கு முன்னாடி நமக்கு இது மாதிரி நடக்கும்னு ஒரு கேள்வியோ ஒரு சந்தேகமோ எதுவுமே இல்லாததுனால திஸ் இஸ் தி நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். இது மூணு ஒன்றா இருக்குது. இப்போ போய் கொஸ்டின் படிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்? This is the only thing where it is not an example of adjusting event. Not an example of adjusting event is nothing but non-adjusting event, which has to be disclosed but doesn't require the adjustments in the books of accounts. Question number 7. The auditor discovers on 2nd May. இப்போ May 2. The auditor discovers on May 2 that a major debtor 1.5 crore insolvency submit பண்ணியிருக்கார். ஓகேவா? filed for insolvency on 28th April ஒரு டெட்டார் வந்து இன்சால்வன்சிக்கு அப்ளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஓகேவா? அப்படின்றது எப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கு? May 2 தான் தெரிய வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் எப்போதுலேருந்து உங்களுக்கு இருக்குது? February 2025 இருக்குது. அப்போ இது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தானே? இது கண்டிப்பாக அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் எப்போதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். இவன் கட்டுவானா கட்ட மாட்டானாங்கிற டவுட் உங்களுக்கு எப்போதுலேருந்து இருக்குது? ஃபெப்ரவரிலேருந்து இருக்குது. ஆனால் அப்போ இன்சால்வன்சிக்கு ஃபைல் பண்ணது தான் எப்போது? 28th of April, before the date of audit report. அதனால ஆடிட் ரிப்போர்ட் 30th April ப்ரிப்பேர் பண்ணும்போது இது என்ன பண்ணணும்னா, இது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட், இது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்டிங் அண்ட் யூ ஹவ் டு ப்ரொவைட் ஃபார் த எக்ஸ்பெக்டட் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 8. ஆஸ் பர் SA 560 படி மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் லெட்டர் ஷுட் இன்க்ளூட் அ ஸ்டேட்மெண்ட் தட் வாட், என்னம்மா மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு SA 560 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆஃப்டர் 31st March பிஃபோர் த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் டேட், இதுக்கு மிடில் எது நடந்திருந்தாலும் அது அட்ஜஸ்டிங்காகவும் நான் அட்ஜஸ்டிங்காகவும் இருந்தால் அது அத்தனையுமே கண்டுபிடிச்சி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லை டிஸ்க்ளோஷரோ பண்ண வேண்டிய பொறுப்பு மேனேஜ்மெண்ட்டோடது. இதை அவங்க அக்செப்ட் பண்ணாலே போதும். இதை தான் சொல்கிறாங்க, ஆல் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் அப் டு த டேட் ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட் ஹேவ் பீன் அட்ஜஸ்டட் ஆர் டிஸ்க்ளோஸ் அண்ட் தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தெம். மற்றபடி வேறு எதுவுமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஓகே, மற்றபடி அவங்க கொடுக்க வேண்டியது இல்லை. மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நடக்கக்கூடிய எல்லா சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸையுமே அவங்க தான் பொறுப்பெடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணணும். மற்ற எந்த பொறுப்புமே அவங்களுக்கு கிடையாது. மற்றதெல்லாம் ஆடிட்டரோட பொறுப்பு தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஷர் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு அப்படின்னா டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் a case study, auditor signs the report on 30th April. ஓகே, 30th April சைன் பண்ணுறாரு. 3rd May என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 3rd May the company announces மர்ஜர். ஓ சூப்பர், மர்ஜரே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 29th ஓகே, போர்டு வந்து என்ன பண்ணுறாங்க 29th April. சூப்பர். on 3rd May company announces the merger approved by board on 29th April. merger negotiations began in Jan 25. அப்போ இது வந்து எக்ஸிஸ்டிங் கண்டிஷன். Jan 25 உங்களுக்கு தெரியும் மர்ஜர் நடக்குமா நடக்காது. இது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு. ஓகேவா? அப்படி தானே. merger negotiations began in Jan 25. financial statements issued on 8th May. இது எப்படி நான் அட்ஜஸ்டிங் வரும்? ஒரே நிமிஷம் இருங்க. in a case study auditor signs the report on 30th April. இது ஆடிட் ரிப்போர்ட் டேட்டு. ஓகே, 3rd May அன்னைக்கு கம்பெனி announces the merger approved by board. 29th April அவங்க அப்ரூவ் பண்ணாலும் மே மாதம் 3ஆம் தேதி தான் வெளியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 29th April, this is 3rd May அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரிய விஷயம். மர்ஜர் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆடிட் ரிப்போர்ட் டேட்டுக்கு அப்புறம் தான் இது தெரிய வந்திருக்கு. ஓகேவா? மர்ஜர் நெகோசியேஷன்ஸ் வந்து பிகான் இன் Jan 2025 மர்ஜர் நெகோசியேஷன் பிகான் ஆகுது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூட் ஆன் 8th May. நம்ம 30th April கொடுத்துருந்தாலும், நம்ம ரிப்போர்ட் கொடுத்துருந்தாலும் 8th May தான் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட இஷ்யூ டேட் வந்து இட் இஸ் ஒன்லி 8th May. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. எனக்கு என்னமோ அது அட்ஜஸ்டிங் மாதிரி தெரியுது, பட் ஸ்டில் சரி, ஓகே, வில் சி. மர்ஜர் இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், மர்ஜர் அப்ரூவ்டு ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட் இஸ் நான் அட்ஜஸ்டிங். ஓகே,
பட் மெட்டீரியல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மர்ஜர் வந்து அது முன்னாடியே நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாலும் ஆனால் ஒருவேளை அதற்கான முடிவை நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா ரூல் புக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா SA 560 பேரா நம்பர் 22 கொடுத்துட்டாங்களாம். என்னென்ன நீங்கள் மர்ஜரை பற்றி எந்த டெசிஷன் எடுத்தாலும் அந்த பேச்சுவார்த்தை நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு மேட்டரே கிடையாது. நீங்கள் மர்ஜருங்கிற டெசிஷனை பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தான். பட் இட் இஸ் அ மெட்டீரியல் திங் அப்படிங்கிறதுனால நீங்கள் டிஸ்க்ளோஷர் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதையும் பண்ண வேணாம்னா அதனால் இங்கே டிஸ்க்ளோஷர். ஏன்னா என்ன சொல்கிறாங்க பேரா 22 கொடுத்துட்டாங்களா. ஈவன் தோ மெஜர் நெகோசியேஷன்ஸ் ஹவ் பீன் இன் டாக்ஸ் ஃப்ரம் Jan 2025 இருந்தாலும் அது March 31 முன்னாடியே நீங்கள் நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் பேரா நம்பர் 22 தெளிவாக கொடுத்துட்டாங்க. Even there was condition existing before the balance sheet date regarding the talks of the merger, it doesn't count at all. Merger அப்படின்னு வந்தால் அவங்க என்னைக்கு முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ என்னைக்கு முடிவு பண்ணிக்காங்க 30th April ஆடிட் ரிப்போர்ட் டேட்டு. அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆமாம் 29th April சொல்லிட்டாங்க. which means it is a non-adjusting event but disclosure is very 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 impactful அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, so what's the 10th question here? Documentation requirement. கண்டிப்பாக SA 560 பொறுத்த வரைக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து ரெப்ரசன்டேஷன் லெட்டர் வாங்கணும், நம்ம நிறைய வந்து ப்ரொசீஜர்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் கேட்டு விசாரிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இருக்கா, நீங்கள் எதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதை எங்ககிட்ட கொடுங்க, கொடுத்ததா சொல்லி முதல்ல ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, அப்படி இப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ டாக்குமெண்டேஷன் ரிக்வயர்மெண்ட் என்னென்ன இன்க்ளூட் பண்ணுது? ஆடிட் ரிப்போர்ட் டேட்டை மட்டும் கொடுத்தா போதுமா டாக்குமெண்டேஷனில்? கிடையாது. ஒன்லி ஈவெண்ட்ஸ் ரிக்வயரிங் அட்ஜஸ்ட்மெண்ட். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈவெண்ட்ஸால் நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்களா? இதுவும் தப்பு. வெறும் ஏஜிஎம்மோட மினிட்ஸ் மட்டும் போட்டால் போதுமா? பத்தாது. என்னென்ன பண்ணணும், நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணீங்க, என்னென்ன கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க, எப்படி மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷனை அப்டெயின் பண்ணீங்க, அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, எப்படி அதை ரிசால்வ் பண்ணீங்கன்னு எல்லா விஷயத்தையும் தான் நீங்கள் பேசணும். அதனால் திஸ் கொஷின் டெல்ஸ் யூ மோர் அபவுட் SA டாக்குமெண்டேஷனில். ஓகே, வென் இட் கம்ஸ் டு த SA 560 ரிலேட்டட் டாக்குமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 questions இஸ் மோர் ஆஃப் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ், இஸ் மோர் ஆஃப் கான்செப்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால இது நம்ம எபிசோடு 1ன்னு வச்சுக்கலாம். இந்த எபிசோட் 1ல you have 10 questions regarding SA 560. Episode number 2 I'm going to discuss about another 12 questions which is going to be very interesting and it is the next advanced level. So time கிடைக்கும் போது இந்த 10 questions பார்த்துட்டு next 12 questions நீங்கள் பார்த்தீங்கன்னா SA 560 MCQs வந்தா you will not lose any mark at all. Suppose 4 marks வந்துச்சுன்னா கூட you'll be able to write the you'll be able to write it because you know the concepts clearly. MCQவை நீங்கள் சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா தியரிட்டிக்கல் கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். CA இன்டர்மீடியேட் படிக்கிற உங்களோட CA சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். லெட் எவ்ரிபடி together will make Jan 26 and May 26 a very 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 great and successful attempt. Thank you so much. Have a nice day.